வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போல்லாம் கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 272.80 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 272 இந்த ஜோனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துருந்தோம். இது ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டும் எடுக்கலாம். அதுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது 276 அப்படின்றது ரொம்ப தெளிவாக நேற்று பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் வந்து இந்த 272 இது பக்கமாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சால்டேஷன் ஆகிருக்கு. ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கோட லென்த்தை பாருங்கள், சின்னதாக இருக்குது. இந்த இடத்துல நின்று ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தது. கடைசியாக இந்த இடத்த ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்திருக்கு. ஒவ்வொரு தடவை இந்த இடத்துல ட்ராப் ஆகிறப்ப டக்குன்னு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல ட்ராப் ஆகிறப்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் இந்த 272 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட்டை மறுபடியும் 276 பக்கமாக தள்ள முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 276 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற காரணத்தினால அது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மார்க்கெட்டை முழுசாக கீழே தள்ளி 272 பிரேக் பண்ணி நம்ம அடுத்த ஜோனான 270-20 அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. 2 முறை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பியும் போய் 272க்கு மேலே போய் 273.1 க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் க்ளோசிங் ரொம்ப முக்கியமானது. நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மி. புதிய ஹை முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட ஹை க்ரியேட் பண்ணலை. ஆனால் முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட லோ ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா புதிய லோ க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமும் ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட ஈக்குவலாக இருந்திருக்கு, ஓப்பனிங்கை விட ஈக்குவலாக இருந்திருக்கு. அப்படின்றது நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். அதனால் என்னென்னா இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது. அது அடுத்த முக்கியமான விஷயம். அப்போ இந்த 272 அப்படின்றதில் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கணும். இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறணும் அப்படின்னா என்னென்னலாம் நடந்தால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 272 சப்போர்ட்டை வச்சு 276க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வரணும். வந்ததுன்னா அது அடுத்த முக்கியமான ஜோனான 282 அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அதுக்கப்புறமா இந்த 282 மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அமையும். இது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டானமான சாத்தியமான விஷயம். அப்படி இல்லாமல் மறுபடியும் இன்றைக்கி 272 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 266 வரைக்கும் கீழே வந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ முழுமையான நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் வச்சு பார்ப்போம். இதுதான் நம்மளோட முழுமையாக நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற குட்வில் சார்ட்டிங் டூல். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கீழே இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்தாலும் எதுக்காக இந்த வீடியோ அனாலிசிஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். இதில் இண்டிகேஷன் கொடுக்குறப்ப இதோடைய முக்கியமான ஜோன் அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஜோனில் மார்க்கெட் பிரேக் ஆகுதா ஆகலையா அப்படின்றத கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். இந்த முக்கியமான ஜோன் அதுக்காக தான் வீடியோ அனாலிசிஸில் குறிப்பிட்டு உதாரணத்தோட பல எக்ஸாம்பிளோட சொல்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டின எல்லா செல் சிக்னலும் இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிச்சிருக்கு. ஆனால் 272 கீழே ப்ரைஸ் கிளியராக வரலை, அந்த இடத்துல நின்று இருக்குது. மறுபடியும் இது மேலே போகிறப்ப இப்போ 272 ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு அப்படின்ற காரணத்தினால தான் இங்கே ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போவும் நம்மளுடைய மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நம்ம கரெக்டாக பார்க்கணும். எப்போவுமே ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறப்ப ஒரு ப்ரைஸ் கன்சாலிடேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த முக்கியமான டே ட்ரேடிங் கீ ஜோனில் ஸ்ட்ராங்காக இருக்கமோ அதை பொறுத்து தான் நம்ம வெற்றியும் அமையுது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் கீழே இந்த 272 பிரேக் பண்ணுறப்ப இப்போ மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செல் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த இந்த 272 கரெக்டாக நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் பிக் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி பிக் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இதை விட்டு கீழே வர சமயத்தில் செல் கொடுக்க முயற்சி செய்யுது, இதை விட்டு மேலே போகிற சமயத்தில் பை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுது. அந்த அடிப்படையில் தான் இந்த 272 விட்டு இந்த மேலே போகிற சமயத்தில் பை சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் நேற்று எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது.
படிப்படியாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜ் கொஞ்சமாக வந்து இந்த 272 டார்கெட் பண்ணி வரதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கு. அப்படின்னா என்ன, இந்த 272 மறுபடியும் நம்ம ஆவரேஜும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற நேரத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம எப்படி ஜோனை பிக் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அமையும். இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி குட்விலோட சார்ட்டிங் டூலோடைய ட்ரேட் சிக்னல்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் உங்களுக்கு லாபமான மார்க்கெட்டாக அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம். இன்றைக்கி இன்வென்ட்ரி போட்டிருக்கு 8 மணிக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.